மிதுனம் திருமணத்தில் திருப்பம் ஏற்படுகிற காலகட்டம். அந்த திருப்பம் எப்படின்னா, சார் கல்யாணமே இல்லன்னு நெனச்சோம். திடீர்னு வருது சார் அப்படிங்கிற அமைப்பு நேரம் வந்தாச்சு. குரு 3ஆம் இடத்துல அதிசாரத்துல இருந்து 7ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது, முதல்ல வேணான்னு சொன்ன வரன் திருப்பி வருகிற காலகட்டம். எதனால சொன்னாங்கன்னு தெரியாம இந்த கன்ஃப்யூஷன் இருந்த அத்தனையும் விலகுது. முதல்ல திருமண வரன் ஜொலிக்கின்ற காலகட்டம். தடைகள் எல்லாம் விலகுது. இப்ப இவங்க பண்ணாத பரிகாரம் இல்ல. அவ்வளோ பண்ணியாச்சு. ஏன் நடக்கலங்க புரிதல் ஏற்படும். ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இவங்க. இவங்களுக்கு ஒரு சில தினம் வெளியூரோ, வெளி மாநிலமோ, ஒரு லைட்டா கம்யூனிட்டியோ, சப்காஸ்ட்டோ மாறி வரக்கூடிய அம்சமும் இது கோச்சார ரீதியா காட்டுது. ஜாதகத்தில முடிவெடுக்கணும். இவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 10 பொருத்தத மட்டும் வச்சு பொருத்தம் பார்க்காதீங்க. அத ரீதியா கட்ட ரீதியான பொருத்தங்களும் பாருங்க. இதில திருமணம் ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு கேட்ட கேள்வி, "சார் எங்களுக்கு மட்டும் ஏன் கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் அவ்ளோ பிரச்சனை வருது. திடீர் கோவம், ஈகோ கிளாஷஸ் வந்துட்டே இருக்கு. இத்தன நாள் இல்ல, இப்ப இருக்கு. இனி லைஃப கன்டின்யூ பண்ணுவோமா? இல்ல வேற ஏதாவது முடிவு எடுக்கலாமான்னு கேட்டது பல பேர். ஒரு சிலர் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. இல்ல சார் ஒத்து வராதுன்னு. பொதுவா அந்த மாரி இவ்வளோ சிக்கல் இருக்குங்க அத்தனைக்கும் உங்க ஜாதக ரீதியா எது தீர்வோ, அது மாரி நல்லது நடக்க காலகட்டம் இந்த குரு அதிசார பயிற்சி நடக்குது. அப்ப உங்க வாழ்க்கையில அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு எடுத்து வைக்க வேண்டிய நேரம். நிச்சயமாக உறவுகள்ல கவனமாக பயன்படுத்த வேண்டிய நேரம் இதுதான்.